மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இந்த தினத்தை நம்ம பார்க்க போகிறது ஜூலை 29ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரியா, சூப்பரான குறிப்புகள் எனக்கு கிடைச்சிருக்குது. மக்களை தொடர்ந்து நடப்பு செய்தல் நல்ல முறையில் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. நடுவில் கேட்குற போனஸ் கேள்விகள், இறுதியாக கேட்குற இந்த சூப்பர் 6 கேள்விகளுக்கும் சூப்பராக பதில் சொல்லி ரிவிஷன் பண்ணி தேர்வில் வெற்றி பெறுங்க. ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜூலை 29ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பாருங்கள், தலைப்பு செய்திகள். என்ன தெரிஞ்சிருக்கான தலைப்பு செய்திகளை ஃபஸ்ட்டு சரியா ஃபுல்லாக பாருங்கள். நிறைய செய்திகள் டைகர்ஸ் சரி புலிகள் தொடர்புடைய செய்திகளை எனக்கு நமக்கு கிடச்சிருக்கு. பாருங்கம்மா, ஃபஸ்ட்டு சர்வதேச புலிகள் தினம், இன்டர்நேஷனல் டைகர்ஸ் டே மற்றும் அதனுடன் தொடர்புடைய முக்கியமான குறிப்புகள் எக்ஸாமுக்காக தேவையானது நம்ம கொடுக்க போகிறோம். சரியா, அதை பார்த்துட்டு அப்படியே தமிழ்நாட்டில் உள்ள 5 புலிகள் காப்பகங்கள் எவை, எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது, அதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் TX2 விருது அப்படின்னா என்ன, இந்த விருது எதற்காக வழங்கப்படுகிறது, டைகர் சம்மந்தப்பட்டது. சரியா, அதை பார்த்துட்டு அப்படியே சரியா புலிகள் சம்மந்தப்பட்ட முக்கியமான ஒரு கூட்டணி IBCA கூட்டணி, சர்வதேச பெரும் பூனைகள் கூட்டணி, எதற்காக எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, யாரால் இந்த கூட்டணி அறிவிக்கப்பட்டது, அதை பார்த்து முடிச்சுட்டு இன்றைய தினத்தில் நியூஸில் வந்த முக்கியமான ஒரு அமைப்பு IAEA என்று அழைக்கப்படும். சரியா, அந்த இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி தொடர்புடைய அந்த அமைப்பு தொடர்புடைய கிளியரான நோட்ஸை பார்க்க போகிறோம். அது பார்த்து முடிச்சுட்டு இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு முக்கியமான மொபைல் செயலி காவலன் SOS, அந்த செயலி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, சிறப்புகள் என்ன பயன் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த சில முக்கியமான சட்டங்கள், சரியா 1-2 நாட்களாகவே இந்த செய்திகளில் இடம்பெற்ற சட்டங்கள், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்துகிட்டே இருக்குது சில சட்டங்கள், அதை பற்றி ஒரு 4-5 சட்டங்களை கிளியராக பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு ஷர்மிளா அவர்கள் சாதனை படைச்சிக்கிறாங்க. சரியா, காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில் இந்தியாவை சேர்ந்த ஷர்மிளா அவர்கள் சாதனை படைச்சிக்கிறாங்க. எந்த பிரிவு, எந்த விளையாட்டில் என்ன சாதனை, இது எல்லாமே பார்த்துட்டு லாஸ்ட்டாக ரிவிஷனுக்காக சூப்பர் 6 கேள்விகள் நம்ம பார்க்க போகிறோம். சரியாம்மா, இது தலைப்பு செய்திகள். இப்போ நம்ம பார்க்க போகிறது விரிவான செய்திகள். சரியா, சூப்பரானது, விட்டுறாது. சர்வதேச புலிகள் தினம், இன்டர்நேஷனல் டைகர்ஸ் டே, ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்படும் நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 29. சரியா, இந்த தினம் 2010ஆம் ஆண்டு சரி ரஷ்யாவில் இருக்க சென்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் ஒரு சர்வதேச புலிகள் தொடர்பான உச்சி மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் தான் இந்த தினம் உருவாக்கப்பட்டது. எனக்கு ஜூலை 29 மறக்காதீங்க. சரியா, இந்தியாவில் ஜூன் 29 இந்தியாவில் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே, தேசிய புலிகள் தினம் ஜூலை 29. இன்டர்நேஷனல் டைகர்ஸ் டே ஆகஸ்ட் 29, மறந்துடாதீங்க. நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே. சரியா, இந்த ஜூலை 29 அன்னைக்கு தான் இந்தியாவில் 2020ஆம் ஆண்டில் 3வது தேசிய கல்விக் கொள்கையை வெளியிடப்பட்டது. கல்வி படிப்பில் பெரிய ஆட்கள் நம்ம என்ன சொல்லுவோம், படிப்பில் பெரிய புலிப்பா அப்படி சொல்லுவாங்களா, அந்த புலிகள் தினமும் சரியா தேசிய கல்விக் கொள்கை 3வது தேசிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்ட நாளும் ஒரே நாள் ஜூலை 29, மறக்காதீங்க. சரிங்களா, ஓகே. இந்தியாவில் ப்ராஜெக்ட் டைகர் என்று அழைக்கப்படும் புலிகள் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஏப்ரல் 1, 1973. சரி, ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிற பேரில் தொடங்கினாங்க. இந்த நம்மளுடைய புலியோட அந்த சயின்டிஃபிக் நேம், அறிவியல் நேம் என்பது அந்த பேந்தரா டைக்ரிஸ் அப்படி சொல்லுவாங்க. சரியா, இந்தியாவில் தேசிய விலங்காக அறிவிக்கப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா வங்காள புலி, பெங்கால் டைகர் 1973, மறக்காதீங்க. ஓகேவா, அதே மாதிரி இந்தியாவில் இருக்க புலிகளின் எண்ணிக்கையை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க. அதோட பேர் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம். சரி, நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. இந்த NTC அமைப்பு உருவாக்கப்பட்ட வருஷம் 2005. சரி, 2005 அப்படின்னா ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ஞாபகம் வரணும், NREGA சட்டம் ஞாபகம் வரணும், நிறைய போயிட்டு இருக்கும், கொஞ்சம் கவனம் பாருங்க. சரிங்களா, ஓகே. அடுத்து பாருங்க, டைகர் சென்சஸ் அண்ட் டைகர் ரிசர்வ்ஸ். சரியா, இந்தியாவில் டைகர் சென்சஸ் என்று அழைக்கப்படும் புலிகள் கணக்கெடுப்பு. இப்போ பாப்புலேஷன் சென்சஸ் அப்படின்னா 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும். வேளாண் கணக்கெடுப்பு அப்படின்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்துவாங்க, அக்ரிகல்ச்சர் சென்சஸ். சரியா, இது டைகர் சென்சஸ் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்தியாவில் நடத்தப்பட்டு வருகிறது. சரியா, 2018ஆம் ஆண்டில் இந்தியாவில் இருந்த மொத்த புலிகளின் எண்ணிக்கை 2967 இருந்தது. சரியா, கடைசியாக நடத்தப்பட்ட இந்த 2022ஆம் ஆண்டிற்கான புலிகள் கணக்கெடுப்பில் இந்தியாவில் இருக்க மொத்த புலிகளின் எண்ணிக்கை 3682. இப்போ 2026ஆம் ஆண்டில் டைகர் சென்ஸ் வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க இந்தியா முழுமைக்கும். சரிங்களா, கடைசியாக நடத்தப்பட்ட டைகர் சென்ஸில் இந்தியாவில் இருக்க டோட்டல் நம்பர் டைகர்ஸ் 3682, மறந்துடாதீங்க. இவ்வளோ புலிகளில் அதிகமாக எந்த ஸ்டேட்டில் இந்த டைகர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டைகர்னாலும் சரி, நம்பர் ஆஃப் டைகரோட டெத்னாலும் சரி, ரீசனாக நியூஸில் வந்ததுபடி மத்திய பிரதேசம் டாப்பில் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவுக்கு மொத்த இந்த டைகர் ரிசர்வ்ஸ் புலிகள் காப்பகங்களின் எண்ணிக்கை 58. 58ல் தமிழ்நாட்டில் 5 இருக்குது. அதை பற்றி நம்ம கிளியராக பின்னாடி பார்க்க போகிறோம். சரியா, 58 புலிகள் காப்பகங்களில் மிகப்பெரிய காப்பகம் டைகர் ரிசர்வ், லார்ஜஸ்ட் பிக்கஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாகார்ஜுன சாகர் ஸ்ரீ சைலம் அமைந்துள்ள மாநிலம் ஆந்திர பிரதேசம். சரியா, ரொம்ப குட்டியானது. சரி, ரொம்ப சின்ன ஒரு புலிகள் காப்பகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா பாருங்கள்,
மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு அந்த போர்னா ஸ்பெல்லிங் BORE, ஓகேவா? போர் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள மாநிலம் மகாராஷ்டிரா, சரியா? ஓகே. அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள புலிகள் காப்பகங்கள், ஓகேவா? இதெல்லாம் சொல்லி பாருங்கள். மொத்தம் 5 இருக்குதுமா. அதில் ஃபஸ்ட்டு முக்கியமானது களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம், திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் உருவாக்கப்பட்ட வருஷம் 1988. இந்தியாவில் 2வது தேசிய காடுகள் கொள்கை வெளியிட்டாங்கல்ல 1988, அந்த வருஷம் தான் தமிழ்நாட்டில் முதல் முறையாக டைகர் ரிசர்வ் உருவாக்குறாங்க, களக்காடு முண்டந்துறை, சரியா? நம்பர் 2 ஆனைமலை புலிகள் காப்பகம் 2007. அதே வருஷத்தில் முதுமலை 2007, சரி? ஆனைமலையும் முதுமலையும் 2007ஆம் ஆண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காதீங்க, சரி? 2007 அப்படின்னா இன்டர்நேஷனல் சீனியர் சிட்டிசன்ஸ் டேன்னு சொல்லுவாங்க, சரி? முதியோர்கள் தினம். அதே வருஷம் தான் முதியோர்களை பாதுகாப்பதற்கான சட்டத்தை இந்திய அரசு ஏற்றுனாங்க. T20 இனகுரல், சரி? இனகுரல் எடிஷன் ஃபஸ்ட் டைம் நடந்தது 2007. இந்தியன் டீம் வந்து சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருந்தாங்க, சரிங்களா? அதே வருஷத்தில் NCPCR நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் அந்த அமைப்பும் உருவாக்கப்பட்டது. இது எல்லாமே 2007. டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டேன்னு நினைக்க வேண்டாமா, சரியா? கொஞ்சம் பாஸ் பண்ணி நிறுத்தி மெதுவாக எழுதுங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டும் அவ்வளோ முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ ஆனைமலை முதுமலை ரெண்டுமே 2007ஆம் ஆண்டு, சரியா? சத்தியமங்கலம் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த புலிகள் காப்பகத்திலே மிகப்பெரியது எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த சத்தியமங்கலம் உருவாக்கப்பட்ட வருஷம் 2013. கடைசியாக உருவாக்கப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆனைமலை புலிகள் காப்பகம், சரியா? ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை, மேகமலை, ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை, ஆனைமலை கிடையாது, மேகமலை, சரியாம்மா? இதுதான் தமிழ்நாட்டில் இருக்க புலிகள் காப்பகம். அந்த கடைசியாக உருவாக்கப்பட்ட 5வது புலிகள் காப்பகம் உருவாக்கப்பட்ட வருஷம் 2021. அடுத்து அகைன் டைகர் சம்மந்தப்பட்ட ஒரு விருது பாருங்கள், TX2, சரி? T அப்படின்னா டை ஃபார் டைகர், சரியா? இது X கிடையாது, மல்டிப்ளிகேஷன், சரியா? அதாவது 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு எங்கே அந்த புலிகள் நம்பர் ஆஃப் டைகர்ஸோட எண்ணிக்கை 2 மடங்காக ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களுக்கு வழங்கப்படும் விருதான், சரி? T டைகர் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2ன்னு சொல்லுவாங்க, சரி? 2 மடங்காக எங்கே வந்து புலிகள் எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்குதோ அவங்களுக்கு வழங்கப்படும் விருதுக்கு தான் என்ன பேருமா? TX2 விருதுன்னு சொல்லுவாங்க, சரியா? TX2ன்னு சொல்லுவாங்க, கவனமாக இருந்துக்கோங்க. இந்த விருது யாரெல்லாம் வந்து வழங்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குளோபல் டைகர் ஃபாரம், சரியா? சர்வீஸில் இருக்கிற அந்த டைகர் தொடர்புடைய அந்த அமைப்பு. அடுத்து IUCN இயற்கை பாதுகாக்கிற அந்த இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் நேச்சர். அடுத்து வேர்ல்டு வைல்டு லைஃப் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, WWF. அடுத்து UNDP யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், சரியா? இந்த எல்லா அமைப்பும் சேர்ந்து தான் இந்த TX2 விருதை வழங்கிட்டு இருக்கிறாங்க. முடிஞ்சா போனஸ் கேள்வியாக சொல்லுங்க பார்க்கலாம். குளோபல் டைகர் ஃபாரம் எங்கே இருக்குது, IUCN எங்கே இருக்குது, WWF எங்கே இருக்குது, UNDP எங்கே இருக்குது, அது தலைமையிடங்கள், ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கிறத கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம், சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்கள், இந்த TX2 விருதை இந்தியாவில் இது வரைக்கும் 2 டைகர் சில புலிகள் காப்பகம் தான் இந்த விருதை வாங்கியிருக்கிறாங்க. அதில் 1 நம்முடைய சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் எங்கே இருக்குது, ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது, ஓகேவா? அது 2022ஆம் ஆண்டில் வழங்கப்பட்டது, ஓகேவா? அதே மாதிரி பிலிபித் புலிகள் காப்பகம், பிலிபித் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். இந்த 2 தான் இந்த நம்பர் ஆஃப் டைகர்ஸோட எண்ணிக்கை டபுளாக இருக்குது, அதனால TX2 விருது வாங்கியிருக்கிறாங்க, மறந்துடாதீங்க, சரியாமா? சாதாரண விஷயம் தான், ஆனால் தேடி பிடிச்சி எக்ஸாமுக்காக ஒரு ஏரியா அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு டெப்த்தாக போகிற அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் நம்ம வீடியோ பார்க்குறோம், கண்டிப்பாக தெரியும் நினைக்கிறேன், சரிங்களா? கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க, அவ்வளோதான், ஓகேவா? அடுத்து சர்வதேச பெரும்பூனைகள் கூட்டணி, இன்டர்நேஷனல் பிக் கேட்ஸ் அலையன்ஸ், பிக் கேட்ஸ், சரியா? இந்த சிங்கம், புலி, அந்த மாதிரி ஒரு 7 வகையான பெரிய பூனை இனங்களை பாதுகாக்கணும். அதுக்காக தான் நம்முடைய இந்திய அரசு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு கூட்டணி தான் இன்டர்நேஷனல் பிக் கேட்ஸ் அலையன்ஸ், ஷார்ட்டா IBCன்னு சொல்லுவாங்க. ஏப்ரல் 9, 2023 அன்று, சரிங்களா, இந்தியாவின் புலிகள் திட்டத்தின் 50வது ஆண்டு விழாவின் போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் இது அறிவிக்கப்பட்டது, சரியா? ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோமா, சரி? ப்ராஜெக்ட் டைகர் 1973 தொடங்கியிருப்பாங்க. அதோடைய 50வது, அது கோல்டன் ஜூப்ளி கொண்டாடப்பட்ட வருஷம் 2023. அந்த டைமில் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு 7 வகையான பெரும்பூனை இனங்களை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்த கூட்டணிக்கு தான் என்ன பேர்? சர்வதேச பெரும் பூனைகள் கூட்டணி. இதோட தலைமையிடம் புதுடெல்லியில் செயல்பட்டு வருகிறது. எப்போது முதல் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2025 முதல் இந்த கூட்டணிக்கான தலைமையிடம் டெல்லியில் செயல்பட்டு வருகிறது, சரியா? அந்த 7 வகையான பெரிய பூனை இனங்கள் எதெல்லாம் சொல்லி பாருங்க, சரியா? சிங்கம், புலி, சிறுத்தை, பனி சிறுத்தை, சரி, சீட்டா, ஜாகுவார், பூமா ஆகிய 7 வகையான பெரிய பூனை இனங்களை பாதுகாக்க வேண்டும். அதுதான் என்னோட முக்கியமான நோக்கம், சரியா? அடுத்தபடியாக ஜூலை 29ஆம் தேதி அப்படின்னாலே மறக்கக்கூடாத இன்னொரு அமைப்பு IAEA அமைப்பு, சரியா? இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, சர்வதேச அணுசக்தி முகமைன்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட வருஷம் ஜூலை 1957. டேட் என்னைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூலை 29ஆம் தேதி, சரியா? ஜூலை 29 இன்டர்நேஷனல் டைகர்ஸ் டே. அதே மாதிரி IAEA அமைப்பு, அதுவும் ஜூலை 29 வருஷம் 1957.
இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியாவின் தலைநகரம் வியன்னா நகரில் அமைந்துள்ளது. இதில் மொத்த உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை 175. இதன் தற்போதைய தலைவர் சரியா ரஃபேல் குராசி அவர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாம்மா. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த முக்கியமான ஒரு செயலி காவலன் SOS. காவலன் SOS. சரி, அந்த SOS ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சேவ் அவர் சோல்ஸ். சரி, அப்படிங்கிறதா இதோட ஷார்ட் நேம் SOS. இந்த காவலன் SOS செயலியை அறிமுகப்படுத்தியது தமிழ்நாடு காவல்துறை. அறிமுகப்படுத்தப்பட்ட வருஷம் 2018. 2019 முதல் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு சூப்பராக செயல்பட தொடங்கியது இந்த காவலன் SOS. இன்ட்ரோடியூஸ் பண்ணது 2018. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. இதோட நோக்கம் ஆபத்து காலத்தில் உடனடியாக காவல்துறையின் உதவியை பெறுவது. சரியா, என்னென்ன பாதுகாப்பு என்ன பயன் அப்படின்னு சொல்லி பாருங்க. பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் உடல் ரீதியான தாக்குதல், கேலி செய்தல், அதை ஈவ்டீசிங், கடத்தல் போன்ற ஆபத்துகளில் சிக்கும்போது காப்பாற்றுவதற்காகவே உருவாக்கப்பட்ட செயலி தான் என்ன செயலி காவலன் SOS. சரியா. அடுத்தபடியாக இன்றைய தினத்தில் செய்திகளில் இடம்பெற்ற சில முக்கியமான சட்டங்கள். சரியா பாருங்கள், ஒன்று முக்கியமானதுமா விட்டுறாதீங்க. இப்படி தான் கேட்பாங்க. இந்தியன் பாலிட்டியில் 1000 சட்டங்கள் அமெண்ட்மெண்ட் இருக்கலாம், ஆனால் கரண்ட் அஃபேர்ஸில் எது வருதோ அதை தான் ஃபோக்கஸ் பண்ணி கேட்பாங்க, விட்டுறாதீங்க. பொது தேர்வுகள் முறைகேடு தடுப்பு சட்டம் 2024ஆம் ஆண்டு. இந்த சட்டங்கள்லாம் ஏதோ ஒரு வகையில் பார்லிமெண்ட்டில் ஒரு மசோதா வடிவத்தில் வந்துட்டு இருக்குது. அதனால் அதோட ஒரிஜினலாக அந்த சட்டத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பொது தேர்வுகள் முறைகேடு தடுப்பு சட்டம் 2024, நீதிபதிகள் எண்ணிக்கை சட்டம் 1956, தேசிய மருத்துவ ஆணைய சட்டம் 2019, சரி, பாஸ்போர்ட் சட்டம் 1967, மருந்து பொருட்கள் மற்றும் அழகு சாதனங்கள் சட்டம் 1940, ட்ரக்ஸ் கண்ட்ரோல் ஆக்ட்னு சொல்லுவாங்களா, மருந்துகள் கட்டுப்பாட்டு சட்டம் 1950, மருந்து பொருட்கள் மற்றும் அழகு சாதனங்கள் அப்படின்னா ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட். ஓகேவா. மருந்துகள் கட்டுப்பாடு சட்டம் 1950. அடுத்து அத்தியாவசிய பொருட்கள் 1955. அதாவது கவர்மெண்ட் எதை அத்தியாவசிய பொருட்கள் அறிவிக்கிறாங்களோ அதை யாரும் தேவைக்கு அதிகமாக வீட்டில் பதுக்கி வைக்கக்கூடாது. சரியா, அது தடுப்பதற்கான சட்டம் 1955. அடுத்து SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989. நேற்றைய தினத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. இந்த சட்டத்தை அதை ரெஃபர் பண்ணி சொல்லியிருந்தாங்க, மறக்காதீங்க. சரிங்களா. அடுத்து இன்னொரு முக்கியமானது, தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குதுல்ல, இந்த கனிம வளங்கள் சுரங்கங்கள் அப்படின்ட்டு. தமிழ்நாடு சட்டவிரோத சுரங்கம் கனிம போக்குவரத்து சேமிப்பு தடுப்பு விதிகள் 2011ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்டது. இது எல்லாமே முக்கியமானது. ஒரு கேள்வி கண்டிப்பாங்க இந்த இப்போ நம்ம பார்த்த அந்த சட்டங்கள்லேருந்து அடுத்த எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். சரிங்களா, பார்க்கலாம். அடுத்த முக்கியமான விளையாட்டு செய்தி பாருங்கள். காமன்வெல்த் விளையாட்டு போட்டி ஷர்மிளா சாதனை. பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிளாஸ்கோவில், ஸ்காட்லாந்தின் தலைநகரம் கிளாஸ்கோவில் காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இதில் பேரா, அதை மாற்றுத்திறனுக்கான அந்த விளையாட்டு போட்டியில் தடகள பிரிவில், அதாவது கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா குண்டு எறிதல் போட்டியில் இந்தியாவை சேர்ந்த தங்க தாரகை ஷர்மிளா தன்கர் அவர்கள் 9.81 மீட்டர் தூரம் வீசி தங்க பதக்கத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. இதன் மூலம் காமன்வெல்த் வரலாற்றில் பேரா தடகளத்தில் இந்தியா வென்ற முதல் தங்க பதக்கம் அப்படிங்கிற சாதனை படைச்சிருக்கிறாங்க. சரி, அப்போ பேரா தடகளம் காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில் ஃபர்ஸ்ட் டைம் தங்க பதக்கத்தை வென்றவர் ஷர்மிளா தன்கர் அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் பேரா தடகளம் அத்லட்டிக்கில், குண்டு எறிதல் போட்டியில் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷார்ட் புட்டில். அடுத்தபடியாக இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, சர்வதேச புலிகள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, NTCA அமைப்பு, சரியா, அந்த ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டது? அதோட விரிவாக்கம் என்னங்கிறது கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். தேர்ட் ஒன், IBCA தலைமையிடம் எங்கே அமைந்துள்ளது? இதனுடைய விரிவாக்கத்தையும் கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபோர்த் கொஸ்டின், TX2 விருது வென்ற தமிழ்நாட்டை சேர்ந்த புலிகள் காப்பகம் எது? அப்படியே ஃபிஃப்த் கொஸ்டின், காவலன் SOS செயலி எப்போது தொடங்கப்பட்டது? அந்த SOSோட விரிவாக்கத்தையும் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னால் சிறப்பாக இருக்கும். அடுத்து காமன்வெல்த் விளையாட்டு போட்டியின் பேரா தடகள போட்டிகளில் தங்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை யார்? இதற்கான பதில்களை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அருமையான முறையில் பதில் சொல்லுங்கள். தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.